மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதன வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மையானது குறைவடைகின்ற போது அது அவருடைய பிசிக்கல் அண்ட் சைக்கோசோஷியல் ஹெல்த்தை பாதிக்கும். அதாவது அவருடைய உடல் நலத்தை பாதிக்கும். இரண்டாவதாக சமூக மன நலத்தையும் அது பாதிக்கும். எனவே அவருடைய பிசிக்கல் ஹெல்த், இரண்டாவதாக சைக்கோசோஷியல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த் தான் உங்களுக்கு தெரியும், உடல் நலம் பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒருவரை தெரியும், அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அவர் போகாத கிளினிக் கிடையாது. அதாவது ப்ரெஷர் கிளினிக், சீனிக்குரிய டயபெட்டிக் கிளினிக், அதே நேரத்தில் மனநல கிளினிக், அதே நேரத்தில் கேஸ்ட்ரிக் கிளினிக், அதாவது வயிற்றுப்புண் பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் கிளினிக், 5-6 சிகிச்சை நிலையங்கள் கிளினிக்களுக்கு அவர் வைத்தியசாலைக்கு போகிறார். உண்மையாக அவரிடம் கேட்டால் என்ன, அவருக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இதன் காரணமாக அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை, அதன் காரணமாக மனைவி ஒரு 4-5 மாதமாக தன்னுடைய தாயார் வீட்டில் போய் இருக்கிறார் பிள்ளைகளுடன். இந்த பிரச்சனை காரணமாக யோசித்து அவருடைய மனநிலை கூட இப்போது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே முக்கியமாக உடல் நலத்தை பாதிக்கும். மிக முக்கியமானது செக்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எவ்வளவே இதை நீங்கள் மறுக்க முடியாது. எந்த சமயமோ எந்த கலாச்சாரமோ இதை எவ்வளவே நீங்கள் மறுக்கவோ முடியாது. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே செக்ஸ் லைஃப், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வு முற்றுப்புறமாக இருந்தால், அந்த வாழ்வு சம்பூர்ணமாக முடிவடைய வேண்டுமாக இருந்தால் அந்த செக்ஸ் லைஃப் என்பது மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஸ் லைஃபை உலகத்திலேயே வடிவாக வைத்திருந்தவர்கள் மிகவும் பெரிய பணக்காரராகவும் உலகத்திலே பல நாடுகளை வென்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அது பல பேரை எங்களுக்கு சொல்லலாம். இந்தியாவில் என்று சொல்லலாம், உலக அமெரிக்காவில் என்று சொல்லலாம், எல்லா நாட்டில் இருந்தும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே செக்ஸ் லைஃப் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். எனவே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகின்ற போது ஒருவருடைய உடல் நலம் பாதிக்கப்படும். இரண்டாவதாக சைக்காலஜிக்கல் சோஷியல் ஹெல்த், மனநிலை பாதிக்கப்படும். எல்லாரும் மனநிலை கிளினிக்கு போவார்கள். அதே நேரத்தில் பெண்கள் கூட, அண்மையிலே கூட நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவருக்கு வயது 38, 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவர் வேறொருவரை திருமணம் முடித்துக் கொண்டு சென்று விட்டார். அவரும் எல்லா கிளினிக்கு போகிறார். கடைசியாக நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், ஒரு பாடசாலைக்கு. அந்த பாடசாலைக்கு இந்த தாயாரும் தன்னுடைய பிள்ளையுடன் வந்திருந்தார். பெற்றோருக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினோம். பிறகு இந்த நேரம் என்று கதைத்த போது இதுதான் பிரச்சனை. ஆனால் 2-3 வருடங்களாக குடிக்காத மனநிலை மாத்திரைகள் கிடையாது. நான் அவருக்கு சொன்னேன், திருமணம் முடியுங்கள், திருமணம் முடித்தால்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து 100% விடுபட முடியும். எனவே எங்களுடைய மனநிலையை பாதிக்கிறது. எங்களோட தொலைபேசியின் மூலமாக கதைக்கின்றவர்களை நீங்கள் பார்த்தால் எல்லாரும் பிரச்சனையுடன் தான் கதைப்பார்கள். பிரச்சனையுடன் தான் அவர்கள் கதைப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே முக்கியமாக நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், மனநிலை பாதிக்கப்படும். அடுத்ததாக சமூகத்தினுடைய ஹெல்த், சோஷியல் ஹெல்த், அதாவது சமூக சுகாதாரம் பாதிக்கப்படும். என்ன, இவராலே ஒழுங்காக போய் வீட்டிலே மனைவியுடன் சண்டை, மனைவியுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதில்லை, காலையில் எழும்பி தலையிடி, உடல் அசதி, இரவில் நித்திர கொள்ள முடியாத தன்மை,
காலையில் எழுப்பி வேலைக்கு செல்கிறார். வேலைக்கு சென்று இவர் உயர் அதிகாரியாக இருந்தால் முடிஞ்சது. அங்கே அவருக்கு கீழே வேலை செய்த அவர்கள் அனைவரையுமே, ஊழியர்கள் அனைவரையுமே அவர் பாடாகப்படுத்துவார். மற்றவர்கள் இருக்கின்ற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்கள் இருக்கின்ற அந்த உரையாடல் தன்மை எல்லாம் இவர்களே குறைந்து கொண்டு போகும். இன்னொரு பிரச்சனை ஏற்படும் ப்ரொஜெக்ஷன், அதாவது தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தாங்கள் வேலை செய்கிற தொழிற்சாலைகளிலே தொழிற்சாலைகளிலே அங்கு இருக்கின்ற பெண்களை இவர் தன்னுடைய மனைவியை அந்த பெண்ணிலே பார்ப்பார், தன்னுடைய மனைவியை அந்த பெண்ணிலே பார்த்தார். இதன் பிரச்சனை காரணமாக வார போற இருக்கின்ற பெண்கள் எல்லாரோடையுமே எரிந்து விழுந்து பேசி பாரதூரமான பிரச்சனைக்கு சோஷியல் ஹெல்த், சமூக நலம், சமூக சுகாதாரம் சரியாக பாதிக்கப்படும். எனவே முக்கியமாக இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது இட் அஃபெக்ட் பிசிக்கல் ஹெல்த் அல்லது அத்துடன் சைக்கோ சோஷியல் ஹெல்த், ஒரு மனிதனுடைய உடல் நிலையை பாதிக்கும், அவருடைய மனநிலையை பாதிக்கும், அதே நேரத்தில் சமூக சுகாதாரத்தை இது பாதிக்கும். அதே நேரத்தில் முக்கியமாக இது என்ன செய்யும், தன்னுடன் மட்டும் இந்த பிரச்சனை நின்றால் பரவாயில்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஒன்று அவருடைய பார்ட்னர், மனைவியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண் துணையாக இருக்கலாம், அல்லது ஆண் துணையாக இருக்கலாம். அதாவது என்ன செய்யும், குவாலிட்டி ஆஃப் லைஃபை குறைத்துவிடும். நான் இப்படிப்பட்ட நோயாளிகள் ஆயிரக்கணக்கானவர்களை கண்டிருக்கிறேன். வைத்தியர்கள் கூட இருக்கிறார்கள். இரவிரவாக என்னுடன் தொலைபேசியின் மூலம் கதை தங்களுடைய பிரச்சனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நான் பாவம் என்றபடியால் அதை கேட்டுக்கொண்டு இருப்பேன். எனவே அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ சந்தோஷமாக இருக்கிறார் என்றால், முகத்திலே சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதனுடைய செக்ஷுவல் லைஃப் நல்லாக இருக்கிறது. நான் இவ்வாறு உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் முக்கிய காரணம் என்ன, என்னுடைய செக்ஷுவல் லைஃப், என்னுடைய மனைவியுடன் நான் இருக்கின்ற செக்ஷுவல் லைஃப் மிகவும் ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறபடினாலே தான் நான் இவ்வாறு இந்த நிகழ்ச்சியையும் இந்த கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிக மிக வேகமாக இது பாதிக்கும். தன்னுடன் மட்டும் நின்றால் போதாது, தன்னை சுற்றி இருக்கிற துணைவர்கள், தொழிற்சாலையிலும் அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் எல்லாரையுமே இது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயம் மறக்காமல் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீர்கள். அதே நேரத்தில் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.